யாரை எப்போது அழைக்கணும், அந்த அழைக்கிறத கூட எப்படிப்பட்ட பேச்சாளர்கள் ஒன்றுபடுத்த வேண்டும், இந்த வரிசையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மிக முக்கியமாக. அதே மாதிரி எங்களை தாண்டி இன்னொரு வகை வச்சுருக்கார் சுகி சிவம், அது மாதிரி அது ஒரு வகையாக வச்சுருப்பார் பூராமே. அவர் எதை எப்படி செய்கிறதுங்கிறத ரொம்ப லாபகமானவர். ஏன்னா ரொம்ப அதிகமாக இப்போ ஏன்னா அவர் எடுத்திருக்கிற இலாக்காவில் அவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார். சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு. இப்போ ரொம்ப பெரிய அளவிற்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நினைக்க முடியாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் மிக முக்கியமாக என்ன கேட்டால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் வருவோம், நாங்கள் 2 பேரும் சண்டை போடுற நண்பர்கள், அதுதான் நினைத்து பார்க்கணும். சண்டை போடுற நண்பர்கள், சண்டை போடுற சகோதரர்கள், அதுதான் மிக முக்கியம். இன்னும் கேட்டால் அவருடைய வேலை 2 வகையாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி உள்ளே அழைச்சிட்டு போக வேண்டியவங்கள அழைச்சிட்டு போகிறார், அர்ச்சகராக்க வேண்டியவங்கள அர்ச்சகராக்கிறார். யார் யார் எங்கெங்கே தேட்டை போட்டிருக்கானோ அந்த சொத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, இன்னும் பெருச்சாளிகள், கோயில் பெருச்சாளிகளை எல்லாம் பார்த்து அந்த பெருச்சாளிகளையெல்லாம் நீக்க வேணும்னு சொல்கிறாங்க. அந்த பெருச்சாளிகள்லாம் இப்போ மாநாடு போட்டு ஐயோ நாங்கள்லாம் வெளியே போகலாமா, இதை மீண்டும் பழைய இடத்துல எவ்வளோ நாளாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். மேயர், வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள், எவ்வளவு பெருமை! இந்த இயக்கம் எப்படிப்பட்டது என்பதற்கு அடையாளம் இந்த மேயர் ஒருத்தர் போதும், அதுதான் மிக முக்கியம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறதுக்கு சரக்கே இல்லை, எதுவுமே இல்லை, குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றும் சரக்கே இல்லை. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க யாருடைய தயாரிப்புன்னா இவருடைய தயாரிப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா இருப்பார் பூராமே, அவருக்கு தெரியும். அதனால் வேறு எதுவும் தேவையில்லைன்னா எதுவோ பார்க்குறான், ஒன்றும் இல்லைன்னா உதட்டு சாயம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். இங்கே உதட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பேசுகிற விஷயம் அதுதான் மிக முக்கியம். ஆனால் நாமெல்லாம் சாயம் போகக்கூடிய அளவிற்கு சாயத்தை பற்றி சிந்திப்பதில்லை, தமிழ் மக்களுடைய காயத்தை பற்றி சிந்திக்கிறோம். நாம் அதுக்கு மருந்து போடுறது எப்படிங்கிறத பற்றி சிந்திக்கிறோம். அப்படிப்பட்ட வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, இனமுரசு என்று நாங்கள் அழைக்கக்கூடிய பெரியார் என்று சொன்னால் இப்போது பெரியார் படத்தை போடுறது போல இவருடைய படத்தை தான் பெரியார் படத்தையே போடுறாங்க உலகம் பூரா. அதனால் அவர் ஒரு பெரிய வரலாற்றையே உருவாக்கியிருக்கிறார், சாதாரணமானவர் அல்ல. எவ்வளோ அழகாக எவ்வளவு தீவிரமாக எடுத்து சொன்னார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர் சொன்னார், என்னுடைய வயதை போட்டு 91 வயதில் இவர் ஜப்பான் போனார், மற்ற இடங்களுக்கு போனார் என்று சொல்லும்போது, ஆனால் அவைகளெல்லாம் சாதாரணமாக ஆக்கி கொள்வதற்கு காரணம் முப்பெரும் விழாவில், இந்த பவள விழா ஆண்டில் மிக தலைவராக இருந்த அத்தனை பேரையும் உருவாக்கிய தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்த எழும் அவர்தாம் பார் என்று புரட்சி கவிஞர் சொன்னார். நம்முடைய கலைஞர் சொன்னார், பாராட்டி போற்றி வந்த பழமைரோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடிது பார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தன்னுடைய 94வது ஆண்டு வயதிலே, 95வது ஆண்டு வயதிலே ஒரு கையால் மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு இன்னொரு கையில் 2 பேரையும் பிடித்து கொண்டு கடைசி வரையில் அவர்கள் 95 வயது வரையில் வலி வந்தாலும் கூட அம்மா அம்மா என்று அவர்கள் கதறிக்கொண்டு கூட மேடையில் பேசுவார்கள். அந்த காட்சியை நம்முடைய சத்யராஜ் அவர்கள் பெரியார் திரைப்படம் பார்க்கிறவர்களுக்கு தெரியும், உருக்கமாக அப்படியே செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்நாள் தொண்டன், வாழ்நாள் மாணவன். எனவே அதை கற்ற நேரத்தில் நம்முடைய வசதியோ வாய்ப்போ முக்கியமல்ல, நம் முன்னாலே இருக்கிற பிரச்சனைகள் மிக முக்கியம். இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய தத்துவம், திராவிடத்தினுடைய தத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு உலகளாவியதாக இருக்கிறது. அதுதான் உலகம் பாராட்டுகிறது. உலகம் பெரியார் மயம், பெரியார் உலகமயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிற அளவிற்கு எங்கு பார்த்தாலும் இந்த பெருமை. நம்முடைய முதல்வர்கள் அமெரிக்காவுக்கு போனார்கள், மற்றவர்களெல்லாம் தொழில் அமைப்பு என்று போனால் அங்கே மக்களுடைய சாதாரண நம்முடைய மக்களெல்லாம் அவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே அது ஒரு அதிகாரபூர்வமாக போய்விட்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாலே போனவர்கள் அப்படித்தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் போவதற்கு முன்னாலே
ஆயிரக்கணக்கான பேர்களை அவர்கள் சந்தித்து அந்த குடும்பங்களை சந்திக்கிறார்கள். அந்த குடும்பம் அன்பை காட்டுகிறது என்றால், இதோ நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே இந்த பவள விழா ஆண்டினுடைய பலாபலன் அது மிக முக்கியம். திராவிட இயக்கம் எதை சாதித்தது, அதனால் நாங்கள் பலனடைந்து கொண்டிருக்கிறோம் சொன்னார்கள். ஜப்பானில் சொன்னார்கள், சிங்கப்பூரில் சொன்னார்கள். இந்த இயக்கம் இல்லையானால் நாங்கள் படித்திருக்க முடியாது, இந்த பணிக்கு வந்திருக்க முடியாது, கடல் தாண்டி இங்கே வந்திருக்க முடியாது. ஆகவேதான் நாங்கள் ஜப்பானில் அவர்களை கேட்டார்கள், இங்கே என்ன பெரியார் அண்ணா விழா என்று கேட்டார். ஆம், பெரியார் அண்ணா விழா இருந்ததோடு தான் நாங்களெல்லாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம், இந்த பணிக்கு வந்திருக்கிறோம், அவர் காட்டிய சமூக நீதிக்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி 75 ஆண்டு காலம் பவள விழா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இயக்கம் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கமாக இருக்கிறது. சாதாரணம் அல்ல. அந்த இடத்துல ஒரு தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது, ஒரு தொய்வு கிடையாது. மிக முக்கியமாக சிறப்பாக சொன்னார்கள். இந்த கூடு எப்படிப்பட்டது என்று சொன்னார்கள். மிக முக்கியமாக நம்முடைய பாவலர் அவர்கள், ஐயா அப்துல் காதர் அவர்கள் தமிழறிவு போல் கொட்டி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட அவருடைய சிறப்பு சாதாரணமானதல்ல, இன உணர்வாளர். அப்படிப்பட்டவர் மிக சிறப்பாக சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்கள், இந்த கூட்டுக்குள்ளே இந்த பறவைகள் எங்கு வேண்டுமானாலும் பறக்கும் என்று சொன்னார்கள். கூட்டுக்குள்ளே போகும்போதும் அவர்கள் பறப்பார்கள், கூண்டுக்குள்ளே இருக்கும்போதும் கொள்கை உறுதியோடு இருப்பார்கள். அதுதான் மிக முக்கியம். எங்களுக்கு கூடும் ஒன்றுதான், கூண்டும் ஒன்றுதான். கூண்டு எப்போது அழைத்தாலும் போகும், அது மிக கூடு வரும்போது மிக முக்கியம். ஏனென்றால் அதனால தான் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்திலே சொல்லுகிற நேரத்தில் சிறப்பாக சொன்னார்கள். பதவிக்கு வந்த நேரத்தில் அருமையாக ஒரு கருத்தை சொன்னார். நம்முடைய சுருக்கமாக சொல்லுகிறேன், நம்முடைய இனமுரசு அவர்கள், சத்யராஜ் அவர்கள் பேசும்போது பெரியார் அண்ணா கலைஞர் வரிசையாக வரும்போது பெரியார் அண்ணா திமுக எப்படி திராவிடக் கழகத்திலிருந்து வெளியேறுகிறார் அல்லது பிரிவுகிறார் என்று நினைத்தார்கள். இதோடு அந்த இயக்கம் தீர்ந்து விட்டது, 2 பேரும் பிரிந்து விட்டார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன மாதிரி வெற்றி பெற்ற உடனே நேர எங்கே போனார்கள்? 3 பேர் அழைத்து கொண்டு போனார், 4 பேர் போனார்கள் ஐயா அவர்களோட. நேர அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள், ஏன்னா 18 ஆண்டு காலம் அவர்கள் சந்திக்கலை மிகப்பெரிய அளவிற்கு. இந்த இயக்கத்துடைய வேர் எங்கே இருக்கிறது? ஏன் பவள விழா கொண்டாடுகிறோம்? திராவிட இயக்கம் எப்படி இன்றைக்கு உலக பார்வை பெற்றிருக்கிறது? அகில இந்தியாவில் இருந்து எப்படி இதை கண்டு அவர் வியக்கிறார்கள்? அது எப்படி இது மாதிரி நாம் வளர வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் இந்த ஒன்றை சொல்லுகிறேன். அதுதான் மிக முக்கியம். நேரம் வந்தவுடனே யாருக்கும் சொல்லலை, யாருக்கும் தெரியாது. மிக முக்கியமாக வெற்றி பெற்ற உடனே என்ன நினைத்தார்கள்? ஒரு பக்கம் ஆச்சாரியார், ராஜகோபாலாச்சாரியார் இங்கே நிற்கிறாரு, ஒரு ஆதரவெல்லாம் கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய கட்டம் இருந்தது. நேராக ஏறி உட்கார்ந்தாங்க. யார்? அறிஞர் அண்ணா, கலைஞர், நாவலர், இவர்கள் 3 பேரும் போகிறாங்க புறப்பட்டு. உடனே ஓட்டுநர், அவர் சண்முகம்னு பேர் அவருடைய ஓட்டுநருக்கு, அண்ணாவருடைய ஓட்டுநருக்கு சண்முகம்னு பேர் அவருக்கு. பூரா சிறப்பாக ஓட்டுவார். அவரை ஓட்ட சொன்னார் கார் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவங்க எல்லாம் நினச்சாங்க, ஓஹோ வெற்றி பெற்ற உடனே நேராக ராஜ்பவனுக்கு தான் போக போகிறாரு, கவர்னர் மாளிகைக்கு தான் போக போகிறாருன்னு நினைத்தாங்க. ஆனால் கவர்னர் மாளிகை தாண்டி நேராக போனார். உடனே அவருக்கே தெரியாது, நேராக போய்க்கொண்டு அடுத்தது அவர் என்ன நினைத்து கொண்டார்? காஞ்சிபுரம் போகணுன்னா அண்ணா எப்பவுமே செங்கல்பட்டு வழியாக போய் தான் போவார். இந்த வழி போகிறத விட அது அவருக்கு ரொம்ப வசதியான பாதை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பாதையில் போவார். அதுவரையில் ஓட்டி கொண்டு போய் செங்கல்பட்டு வரும்போது நேரே போன்னு சொன்னார். அவருக்கே புரியல எங்கே போனால். நேராக அந்த 200 மைலுக்கு அப்பாற்பட்ட பெரியார் மாளிகையில் தான் அந்த கார் நின்றது. மிகப்பெரிய அளவு ஐயா அப்படி வரவேற்றார், மிகப்பெரிய அளவிற்கு. அப்போது ஐயா சொல்கிறார், இந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நான் அவரை பார்க்கும்போது அவர் என்ன வேகமாக வந்து கட்டிப்பிடிக்கிற அளவுக்கு அண்ணா வந்தார். நான் வெட்கி ஒரு தலை குனிந்து கொண்ட ஒரு மணமகன் மாதிரி, மணமகள் மாதிரி இருந்தேன், அவர் மாப்பிள்ளை மாதிரி பெருசாக வந்தார். மிகப்பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வந்தவர்கள். என்ன காரணம்? ஐயா உங்கள் ஆட்சி, நீங்கள் எங்களை வழி நடத்துங்கள். இதுதான் முதல் வார்த்தை. மிக முக்கியமாக சொன்னது மட்டுமல்ல நண்பர்களே,
உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். அவர் சொன்னதில் ஏன் கருத்துப்பாடு இன்னைக்கு எப்படி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். உடனே அன்றைக்கே அண்ணா சொன்னதை ஞாபகப்படுத்தினார். தலைவர் மட்டுமல்ல, இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு சொன்னார். இந்த குழல் இரட்டை குழல் துப்பாக்கி. ஒன்று சமூகத்தை வேலையை செஞ்சு கொண்டே இருக்கும், அவளுக்கு நாங்கள் முன்னாலே ஓடிக்கொண்டே இருப்போம். திராவிட கழகம் தேர்தலில் நிற்காது, ஆனால் யார் வர வேண்டுமோ அவர்களை வர வைப்பதற்காக அத்தனை முயற்சிகள் செய்வோம். அவர்களை எதிர்த்தால் எதிர்க்க வேண்டிய இடத்துல நாங்கள் சொல்லுவோம். அதுதான் மிக முக்கியம். எங்களுக்குள்ளே அவர்கள் வேகமாக போகிறார், மற்ற இடங்கள் போகிறார்னு நாங்கள் கூட எதிர்த்து சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எந்த வேகத்துக்கு போகணுங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம். அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு ஒன்றும் இல்லையே, சமீபத்தில் இந்த இயக்கம் செய்யறதுனால மற்றவர்கள் நெருங்க பயப்படுற இடத்துல துணிச்சலாக சொல்லக்கூடிய அளவிற்கு கண்ணியம், கடமை, கட்டியம், கட்டுப்பாடு, இது அத்தனையும் மூன்றையும் சொன்னார். ஒரு இயக்கத்தை எப்படி வழிநடத்தணும். இந்த 75 ஆண்டு கால வரலாற்றில் முதல்ல ரொம்ப மிக முக்கியம் அண்ணா சொன்ன 3 தத்துவங்களில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொன்னார். உடனே தந்தை பெரியார் அதற்கு விளக்கம் சொன்னார். நன்றாக இந்த இயக்கம், இந்த குடும்பங்கள் எப்படி இருக்கிறது என்பது. கலைஞர் ஆட்சியில் இருக்கார். அப்போ ஐயா சொல்கிறார், திமுக கட்டுப்பாடு என்பது. அண்ணா 3 சொன்னார், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு. ஆனால் இந்த 3ல் மற்ற 2க்கும் வெவ்வேறு வியாக்கியானம் சொல்லுவாங்க. எது கடமைன்னு ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தருக்கு அது வேறு வியாக்கியானம் சொல்லலாம். எது கண்ணியங்கிறதையும் விளக்கங்கள் வேறு சொல்லலாம். ஆனால் எது மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னால் கட்டுப்பாடு, கட்டுப்பாடு என்று சொன்னார். அந்த கட்டுக்கோப்போடு இன்றைக்கு இந்த இயக்கத்தை நடத்தி செல்கிற பெருமை திராவிட மாடல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் உலகம் வியக்கிறது. ஒரு இயக்கம் 75 ஆண்டு காலம், அதனுடைய வரலாற்றை திரும்பி பாருங்கள். அரிமா நோக்கன்னு திரும்பி பார்த்தா வெறும் ஆட்சி மட்டுமா? எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு எதிர்நீச்சல்கள், எத்தனை முறை நெருக்கடி காலங்கள், இது அத்தனை நினைத்து பார்க்க வேண்டும். தோழர்களே, இளைய தலைமுறையினருக்கு இந்த வரலாறு தெரியவதற்காகத்தான் பவள விழாண்டு இந்த பிரச்சாரமெல்லாம். நம்முடைய கடந்த பாதை இருக்கிறதே, அந்த பாதை சாதாரணமான பாதை அல்ல. அது வேகமாக எத்தனை இடுக்கண்கள் வந்திருக்கின்றன. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறோம். மிகப்பெரிய அளவில் இன்றைய முதல்வர் உள்பட தாக்கப்பட்டு உள்ளே சிறைச்சாலையில் இருக்கிற போது நாங்கள் எப்படி இருந்தோம் என்று வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போது சொன்னார்கள், இனிமேல் இந்த இயக்கம் கிடையாது, இனிமேல் இந்த அமைப்பே இருக்காது, கட்சியே இருக்காது, இனிமேல் ஒரே கட்சி தான் இருக்கும்னு சொன்னார்கள். சொன்னவர்களெல்லாம் இன்றைக்கு 50 ஆண்டு காலம் அசைக்க முடியாத திராவிடர் ஆட்சி என்று. இந்த 50 ஆண்டு காலம் இல்லை, இன்னும் 100 ஆண்டு காலமானாலும் எந்த கொம்பனாலும் இதை அசைக்க முடியாது. காரணம் ஆசை அல்ல, இதனுடைய அடிக்கட்டுமானம் அவ்வளவு பலமானது. இன்றைக்கு இவர்களை போன்றவர்களெல்லாம் வந்திருக்கிறார் என்றால் இந்த கொள்கை பலம், அதுதான் மிக முக்கியம். பதவிக்கு வந்து விட்டோமே என்பதற்காக பதவியையே பெரிதாக நினைத்து கொண்டு மற்றவர்களையெல்லாம் உதவிவிடக்கூடாது. அண்ணா அவர்கள் அதுதான் சொன்னார். அண்ணா அவர்கள் பதவிக்கு வந்ததை பற்றி சொன்னார்கள். பதவிக்கு வந்தார். பெரியாரிடம் அங்கே மிகப்பெரிய அளவு கலைஞர் எல்லாரும் போனார்கள். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் சகோதரர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் அழகாக எப்படி 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்ததுன்னு ஒரு கருத்தை சொன்னார். ஒரு சம்பவத்தை உங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இந்த பவள விழாவிலே மற்றவர்களுக்கு தெரியாத, தெரிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி. நாகரசம்பட்டி என்ற ஒரு ஊர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பக்கத்தில் சிறிய இடம், சிறிய ஊர். அந்த ஊரில் பெரியார் ராமசாமி கல்வி நிலையம் என்று ஊர்க்காரர்களே போர்டு ஸ்கூலில், போர்டு ஹைஸ்கூல், அது மிகப்பெரிய அளவு டிஸ்ட்ரிக்ட் போர்டு நடத்தக்கூடிய, அதில் இவர்கள் கட்டி கொடுக்கிறார்கள். ஒரு பெரிய அரங்கத்தை கட்டி கொடுக்கிறார்கள், வகுப்பறைகள் கட்டி கொடுக்கிறார்கள். அந்த வகுப்பறை கட்டி கொடுப்பதில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மிக முக்கியமாக அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஊர்க்காரர்களாக வந்து அண்ணா வந்து திறக்க வேண்டும். பெரியாருக்கு அது ரொம்ப நெருக்கமான ஊர், அந்த ஊர் அடிக்கடி அவர் போவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயாவை அழகாந்து கேட்டார்கள். உடனே அண்ணா அவர்களை வர சொல்லி அழைப்பை கொடுக்க சொல்லி சொல்லுங்கள் என்று சொன்னார். என்னுடைய தலைமையிலே தான் அந்த கூட்டம் நடந்தது. திறப்பு விழா அந்த கட்டடத்துக்கு எப்போது 1968
அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி ஒரு 6 மாதமாகி இருக்கிறது. அண்ணாவுக்கு உடல் தொல்லை கூட அப்போது உருவாகவில்லை. பிறகுதான் அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் பேசுகிறார்கள். பேசும்போது அந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். மிக முக்கியமாக அண்ணா அவர்கள் உணர்ச்சி மயமாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம், மகிழ்ந்தோம். 2 பேரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மேடையில் மகிழ்ச்சியாக இருந்தபோது ஒன்றை சொன்னார். பெரியார் அவர்கள் கையில் அந்த பொன்னாடையை கொடுத்து முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு போர்த்த சொன்னோம். நாங்கள் அண்ணா அவர்களுக்கு பெரியார் அதை கட்டி தழுவி போர்த்தினார். போர்த்தின உடனே அண்ணா சொன்னார், முதல்ல பேச்ச ஆரம்பித்தார். அண்ணா பதிலுரை கொடுத்தார். அண்ணாவுடைய ஆற்றல் என்னன்னு தெரிந்து கொள்ளணும், அண்ணாவுடைய நன்றி உணர்வு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலம் எங்கே இருக்குதுன்னா சில பேர் நினைப்பாங்க, இந்த ஆட்சியை நாம் தொல்லை கொடுத்துடலாம், ஆட்சியை விமர்சிக்கலாம், இன்றைய ஆட்சியை கூட அப்படி வேகமாக கொஞ்சம் முட்டி பார்க்கலாம் என்றெல்லாம் சில பைத்தியக்காரர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அரசியலில் பைத்தியக்காரர்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. பைத்தியங்கிற சொல்கிறது கூட நான் அந்த வார்த்தையை சொல்கிறது நான் விரும்பலை. இருந்தாலும் வேறு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லலாம் வேண்டுமானாலும். ஆனால் இவர்கள் எல்லா வகையிலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்சி நிலைக்குமா, நிலைக்க விடுவோமா இதெல்லாம் சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அண்ணா எழுந்தார். எழுந்து பேசும்போது சொல்லுகிறார், இந்த பழைய சம்பவம் பேசும்போது சொன்னார். முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் பதவிக்கு வந்து, அண்ணா பேசுகிறார், நான் பதவிக்கு வந்து இதுவரையில் எனக்கு சுமார் 300 பொன்னாடைகளுக்கு மேலே போர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பொன்னாடை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார். என்னை ஆளாக்கிய தந்தை பெரியார் அவர்களே எனக்கு இந்த பொன்னாடை போர்த்தி இருக்கிறார்கள். அருமை தோழர்களே, மக்களை பார்த்து சொல்கிறார், அருமை பெருமக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு போர்த்தப்பட்ட 300 பொன்னாடைகள் போர்த்தப்பட்டனேன்னு சொன்னேன். அவைகள் எனக்கு போர்த்தப்பட்ட பொன்னாடைகள் அல்ல, என் பதவிக்கு போர்த்தப்பட்ட பொன்னாடைகள். ஆனால் இந்த ஒரு பொன்னாடை தான் எனக்கு போர்த்தப்பட்ட பொன்னாடை என்னுடைய தலைவராலே என்று ஆரம்பித்தார். ஆரம்பிச்சுட்டு ஒன்று சொன்னார், நான் பதவிக்கு வந்தேன். ஐயா அவர்களே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இப்போது தான் இந்த பதவிக்கு வந்து அமர்ந்த நேரத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு இடம். பல காரியங்களை நாம் செய்வோம் 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 என்று பேசியிருக்கிறோம். ஆனால் எல்லா அதிகாரமும் எங்கோ இருக்கிறது. அப்போதுதான் நீங்கள் பேசுவது எவ்வளவு ஆழமானது என்பதை எங்களால் நடைமுறையிலே புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த வகையில் உங்களை பார்த்து அன்போடு ஒரு வேண்டுகோள் செய்கிறேன். மக்கள் தேர்தலிலே போட்டியிட்டோம், மக்கள் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார்கள், ஆட்சியை அமைத்து விட்டோம், ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம், அந்த ஆட்சி உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சியாக பிரகடனப்படுத்தி விட்டோம் என்று சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார்கள். உங்களிடம் நான் பணிவன்போடு ஒரு கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்று சொன்னால், இந்த அதிகாரம் இல்லாமல் குறுகிய வட்டத்திலே இருந்து பல காரியங்களை செய்ய முடியுமா முடியாது என்ற சங்கடத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நான் நீடிக்கவா, அல்லது இதை விட்டு எப்போதும் போல் உங்கள் பிரச்சாரத்துக்கு உங்கள் பின்னாலே நான் வரவா? இந்த இரண்டில் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை உங்களுடைய அன்றைய தொண்டன் இன்றையும் தொண்டனாக இருக்கிற நான் செய்ய ஆரம்பிப்பேன். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று பதவியை அவர் பதவிக்கு வந்தவுடனே யாராவது இப்படி பேசுவார்களா? பதவியை விட்டு உங்கள் பின்னாலே வர தயாராக இருக்கிறேன்னு சொன்னார்கள் அண்ணா அவர்கள். எப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம்? சில பேர் நினைத்திருக்கிறார்கள் இன்றைய அமைப்பு, இன்றைய அதே உறுதி பல மடங்கு நம்முடைய முதலமைச்சரிடம் இருக்கிறது இன்றைக்கு. அதனால் எந்த கொம்பனும் மிரட்டி விடலாம் இந்த ஆட்சி நினைக்காதீர்கள். கூட்டணி கலைகிறது, அவர் போகிறார் இவர் போகிறார் என்பதெல்லாம் வித்தைகள். இதெல்லாம் நடக்காது. பலூனில் ஊதுற மாதிரி மிக முக்கியம். நீங்கள் ஊதுனா பலூன் தான் வெடிக்குமே தவிர உங்களுக்கு ஒரு பயனும் இருக்காது. அதுதான் மிக முக்கியம். நன்றாக நினைத்து கொள்ள வேண்டும். உடனே பெரியாருக்கு என்ன பதில் சொன்னார்? அடுத்து பெரியார் பேசுகிறார். அதுதான் முக்கியம். இந்த இயக்கம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டு குடும்பம், எவ்வளவு பெரிய கொள்கை குடும்பம், எவ்வளவு உறுதியானது என்பதற்கு அடையாளம் இதுதான் மிக முக்கியமானது. ஐயா பேச ஆரம்பித்தார். அண்ணா அவர்கள் என்னை பார்த்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு அங்கே வந்திருக்கிறோம், இதுக்கு அதிகாரம் ரொம்ப குறைவாக இருக்குது, நாம் நினைத்ததை செய்ய முடியல, ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகம் இருக்குது, ஆகவே நான் அதை விட்டு உங்கள் பின்னாலே வரவா அல்லது அதை தொடரவா? நீங்கள் எங்களுக்கு உத்தரவிடுங்கள், ஆணையிடுங்கள் என்று சொன்னார். உடனே அதை சொல்லிவிட்டு அண்ணா அவர்கள் இப்படி சொன்னார்,
நான் அவருக்கு சொல்கிறேன், 5 ஆண்டுகளுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது நிச்சயமாக 5 ஆண்டில் ஒரு நாள் 1 மணி நேரம் 1 நிமிடம் கூட நீங்கள் குறையாமல் தொடர்ந்து இந்த ஆட்சியை நடத்தி இந்த மக்களுக்கு புதிய வாழ்வை புதிய திறத்தை கொடுத்தாக வேண்டும். இந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். மக்கள் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற அந்த உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த உறுதி அண்ணாவினால் ஏற்கப்பட்டது மட்டுமல்ல, கலைஞரால் உறுதி செய்யப்பட்டது. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களாலே மிகப்பெரிய அளவிற்கு நடத்தி காட்டப்படுகிறது. நாளைக்கு நடத்தும். காரணம், 1000 செயல்பாபுகள் இருக்கிறார்கள், 1000 தோழர்கள் இருக்கிறார்கள், 1000 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடனே கூட எவ்வளோ அழகாக வரையறை செய்தார். அதை கலைஞர் பின்பற்றினார். மிக முக்கியமாக இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சின்னா பதவிக்கான அரசியல் கட்சியே மற்றவைகள். ஆனால் இந்த இயக்கம் தனித்தன்மையானது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏன் எவ்வளவு பெரிய எதிர்நீச்சல் அடித்தாலும் நிற்கிது. நெருக்கடி காலத்தை விடவா நான் சொன்னதை போல நெருக்கடி காலம். அவரை கேட்குறாங்க, பேச முடியுமா? மிக முக்கியம். நாங்கள்லாம் விசாவில் இருக்கிறோம். இன்றைய முதல்வரை அடித்து கொண்டு வந்து ரூமை போட்ட உடனே முதல்ல அவர் கையை பிடிச்ச கரங்கள் தான் இன்றைக்கும், அன்றைக்கு பிடித்த கரங்கள் என்றைக்கும் இருக்கும், என்றைக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட சிறைச்சாலை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதுக்கு தத்துவங்கள் சொன்னார். என்ன பதவிக்கு வந்துட்டோன்னா நாங்கள் எதை வேணும் இருக்க மாட்டோம். இன்றைக்கு அவருக்கு எவ்வளவு செயல்திறன் இருக்கிறதோ அதே செயல்திறன் எதிர்கட்சியில் காட்டியிருக்கார். பதவி இருக்கிறது இல்லை என்பதே முக்கியமல்ல. அதுக்கு அண்ணா சொன்னார், கொள்கை தான் அடிப்படை. இந்த தெளிவு வேறு எந்த அமைப்புக்கும் கிடையாது. இந்த பலம் எங்கே இருக்கிறது? கொள்கை என்பது அண்ணா சொன்னார் 2 வார்த்தைகள் ரொம்ப அற்புதமானது. கொள்கை என்பது வேட்டி, பதவி என்பது துண்டு. அவ்வளோதான். இந்த துண்டு இல்லைன்னா அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் ரொம்ப பேர் நினைக்கிறார் துண்டு இல்லைன்னா வேட்டி இல்லைன்னா பரவாயில்ல. இன்றைக்கி அதுதான் அரசியல், அதுதான் மிக முக்கியம். அதனால தான் கலைஞர் நாங்கள் சொன்ன வார்த்தையை சொன்னார். முத்தமிழறிஞர் கலைஞர், இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம், இது எப்படிப்பட்ட கொள்கை குடும்பம். இந்த பவள விழாவில் இது நினைத்து சொல்ல வேண்டும், தாய்மார்கள் உள்பட. அதுதான் உடனே அண்ணா அவர்கள் அந்த வாய்ப்புகள் கொடுத்து இந்த கொள்கை குடும்பம்னு சொன்னார். அதே மிக முக்கியமாக அதை அவ்வளவு சிறப்பாக பதவி என்பது இருக்கிறத அது துண்டு, மேல் துண்டு. அது எப்போ வேணாலும் போனான். பெரியாருடைய மறைவுக்கு பிறகு திடீர்னு ஐயா யாரும் சொல்ல முடியாததை கலைஞர் சொல்கிறார். ஏன்னா கலைஞருடைய ஆற்றல், கலைஞருடைய துணிவு, கலைஞருடைய தெளிவு கொள்கையில் பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறார். அது அத்தனை ஒரு அரசு மரியாதை. உடனே தலைமைச் செயலாளர் சொல்கிறார், ஐஏஎஸ் அதிகாரி, என்னங்க அதில் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னா. ஏன் என்ன யோசிக்கணும் கலைஞர் கேட்குறார் இந்த உறுதியோடு. அவர்கள் இல்லை, இதனால் நமக்கு தொல்லைகள் வரலாம். என்ன தொல்லை வரும்? ஆட்சியே கூட கலைக்கலாம் அப்படின்னாரு. அப்படியா? உடனே விட்டுருங்கன்னு சொல்லலை. அதை கேட்ட உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போனார். கலைத்தால் அதை விட எனக்கு பெரிய வாய்ப்பு என்ன? என்னுடைய தலைவருக்கு மரியாதை கொடுத்து இந்த கொள்கைக்கு நான் அரசு, அதற்காக என்னுடைய ஆட்சி கலைக்கப்படுமே. ஆனால் இந்த பதவியை நான் துச்சமாக கருதுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் எங்கே இருந்து வந்தது? அதுக்கு தான் அந்த ஆதாரம் சொன்னோம் மிக முக்கியமாக. அதை விட இன்றைக்கு எவ்வளவு தொல்லைகள் நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு கூட நம்முடைய முதல்வர் வரவேண்டிய நியாயமான பணத்துக்காக கோரிக்கை கொடுத்து வந்திருக்கிறார். 3 கோரிக்கைகளை பிரதமரிடம் கொடுத்தார். நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரையில் அவர் சொன்னார், எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டும் நான் முதல்வர் அல்ல, முதலமைச்சர் அல்ல, வாக்கு அளிக்காதவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி பிள்ளைகள் கொடுக்குறாங்களே, தாய்மார்களுக்கு தெரியுமா 1000 ரூபா வருத, மதிய உணவு சாப்பிடுகிறார்கள், சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் காலை சிற்றுண்டி. அதனால தான் நிம்மதியாக உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா நாளை காலையில் சமைக்கணுமே, பிள்ளைக்கு போகணுமே நினைப்பாங்க. உங்களுக்கு அந்த கவலையே இல்லையா? நம்ம நிம்மதியாக உட்காந்துருக்கீங்க. அது மட்டுமல்ல, தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கிறது மட்டுமல்ல, ரொம்ப பேர் ஆண்கள் நிற்கிறாங்க, நீங்கள் நாற்காலியை பிடிச்சவங்க விட மாட்டீங்க. அதுதான் மிக முக்கியம். விடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறாருன்னா இந்த ஆட்சி மக்களுக்காக இருக்கிற ஆட்சி. அதைத்தான் தெளிவாக சொன்னார். ஏழை எளிய மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வை
தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அதனால தான் இந்த ஆட்சி ஒரு லட்சிய போர், கொள்கையோடு நடந்து கொண்டிருக்கிற போர். அதனால தான் மிக முக்கியமாக ஒரு பக்கம் அவருக்கு தெளிவாக எடுத்து பாருங்கள், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணுன்றதுல என்ன தவறு இருக்கும்? கடவுள் எல்லா கடவுள் நம்பிக்கையாளருக்கு சொல்கிறோம். அவர் கடவுள் நம்பிக்கையாளர் சொன்னார், மற்றவங்க நிறைய பேர் சில பேர் இருக்கலாம். இங்கே எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லும்போது ஏன் அவர்களுக்கு உள்ளே உரிமை இல்லை? அவர்கள் போக வேண்டாமா? அனைத்து சாதியினும் அர்ச்சகராக வேண்டாமான்னு கேட்டார். அது மட்டும் இல்லை, கடவுளில் பெண் கடவுள் இருக்குது. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இன்னும் காளியம்மா, மாரியாத்தா எல்லோரும் இருக்காங்க. பெண்கள் கடவுளாக இருக்கும்போது ஏன் பெண்கள் அர்ச்சகர்களாகக்கூடாதுன்னு கேட்கறதுல என்ன தப்பு? அதுதானே அவர் முயற்சி எடுக்கிறாரு. அதுதானே பெரியாருடைய கொள்கை. அதுக்கு சொன்னார் மிக முக்கியமாக. அதுதான் என் கலைஞரை பார்த்து கேட்டார்கள், எங்களை பார்த்து இந்த கொள்கை வந்த உடனே நீங்கள் தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர்களாச்சே, கடவுளை ஏற்காதவர்களாச்சே, உங்களுக்கு யார் அர்ச்சகராக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்ட நேரத்தில் கலைஞர் பழிச்சுன்னு சொன்னார். அதுதான் பதில் சொல்கிறதில்ல. இந்த இயக்கத்தில் யாராலும் நிறுத்த முடியாது. ஏன்னா அந்த பயிற்சியே ஈரோட்டு குருகுலத்தில் என்ன பயிற்சின்னா கேள்வி பதில் செஷன் தான் ரொம்ப மிக முக்கியம். அப்படி பயிற்சி சொல்லும்போது அவர் கேள்வி பதில் உடனே சொன்னார். கடவுள் நம்பிக்கை, கடவுள் இருக்கு இல்லைங்கிறது எங்கள் கொள்கை. ஆனால் எல்லாரும் அந்த இடத்துல நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சமத்துவ வாய்ப்பு வரணும், சம வாய்ப்பு வரணும், சமூக ரீதியாக உள்ளே போகணுங்கிறது பாருங்கள், அது மனித உரிமை போர். எனவே கொள்கை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உரிமை என்பது எல்லா மக்களுக்கும் இருக்கணும். ஒரு மக்களுக்கு உரிமையை கொடுத்து இன்னொரு பக்கத்தில் உரிமையை மறுக்க முடியாது என்று சொன்னார். இந்த மாதிரி பதில் சொல்லக்கூடிய இயக்கம் இருக்கிறத, அந்த இயக்கம் இன்றைக்கு திராவிட இயக்கம். அதனால தான் மிக முக்கியமாக இது இப்போதல்ல நண்பர்களே, நெருக்கடி காலத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் கலைஞரை பார்த்து கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், ஏன் உங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது தெரியுமா? இல்லை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் என்று கேட்டார். சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்கலை. இன்றைக்கி கூட என்ன பண்ணுறாங்க, நமக்கு வர வேண்டிய பணத்தை தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் செய்யலை. நமக்கு வேண்டிய பணம், நமக்கு தர வேண்டிய பணம், உரிமை இல்லை, பிச்சை இல்லை, சலுகை இல்லை, நம்ம உரிமை. அந்த உரிமைகளை கேட்கிற நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது செய்யலைன்னு. அதே மாதிரி அன்றைக்கு கலைஞரை பார்த்து கேட்கும்போது, நாங்கள்லாம் நெருக்கடி காலம் மிசாவில் சிறையில் இருக்கிறோம், அப்போ கலைஞர் வெளியே இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் செய்தியாளர் கேட்குறாங்க, ஏன் உங்கள் ஆட்சி போனது என்றால், கலைக்கப்பட்டது என்றால், நீங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்கலை, அதுதான் உங்கள் மீது குற்றச்சாட்டுன்னாங்க. அப்படியா? ஈரோடு போனவன் நீரோடு போக மாட்டான் பதில் சொன்னார். நாங்கள்லாம் ஈரோடு போனவங்க, எதிர்நீச்சல் அடித்து தான் பழக்கம் எங்களுக்கு. ஆகவே நாங்கள் நீரோடு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார்கள். அந்த துணிச்சல் இன்றைக்கும் இருக்கிறது. அதுதான் இந்த பவள விழாவில் மிக முக்கியம். எனவே இந்த ஆட்சியை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள். இந்த ஆட்சியில் இந்த செய்தியை போடுறது, அந்த செய்தியை போடுறது, உடனே அவர் வெளியே போகிறார், இவர் வருவார், அவர் செய்வார் என்றெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் இதனால் முக்கியமாக உங்களால் எதையும் இந்த ஆட்சியை அசைத்து விட முடியாது. என்னுடைய பலங்கிறது மக்கள், மக்கள், தாய்மார்கள், பெண்கள். ஏன்னா அவ்வளவு தூரம் இந்த இயக்கம் மிகப்பெரிய அளவிற்கு அவர்களை படிக்க வைத்திருக்கிறது. இன்றைக்கு யாராக இருந்தாலும் 1000 ரூபா பெண்கள், ஒரு பெண்ணை பெற்றாலும் 5 பெண்ணை பெற்றா அரசனும் ஆண்டின்னு பதில் சொன்னான். இப்போ 5 பெண்ணை பெற்றாலும் 5 பேருக்கு 5000 ரூபா மாதம் மாதம் வர்றது இந்த ஒரே ஆட்சியில். இந்தியாவில் எங்கேயாவது உண்டா? காலை சிற்றுண்டி என்று சொன்னால் சாதாரணமாக நினைத்து பார்க்கணும். அமெரிக்காவில் இருக்கிறவங்க இதை பார்த்து நடத்துகிறாங்க. மிகப்பெரிய கனடா நாட்டிலிருந்து இதை பார்த்து நடத்துகிறார்கள். வெளி மாநிலங்களில் இருக்கிறவர்கள்லாம் இதை செய்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் செய்கிற போது ஆத்திரம் வருகிறது அவர்களுக்கு. அதனால தான் 40க்கும் 40 என்று வெற்றி பெற்ற ஒரே ஒரு மாநிலம் இந்த பவள விழா காணக்கூடிய இந்த இயக்கம்தான். அதற்கு அமைச்சரை போன்ற செயல் வீரர்கள், உங்களை போன்ற மக்கள், அவர்களுடைய மகத்தான ஆதரவு என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பவள விழா இல்லை, 100 ஆண்டு காலம் இருக்கும், பல 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருக்க வேண்டும். ஏனென்றால் 100 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை ஒரு சில ஆண்டுகளிலே நாம் மாற்றிவிட முடியாது. நமக்கு வெளியில் தெரியாது. பண்பாட்டு படையெடுப்பு இருப்பால் ரொம்ப ஆபத்து. அதுதான் மிக முக்கியம். நம்ம அறியாமையே அதுதான். நமக்கு மூளைக்கு விலங்கு போட்டான், கையில் விலங்கு போட்டிருந்தா பழிச்சுன்னு தெரியும், அது பொருளாதார விலங்கு. காலில் விலங்கு போட்டிருந்தா அது நமக்கு பழிச்சுன்னு விளங்கும், அது அரசியல் விலங்கு. ஆனால் பண்பாட்டு படையெடுப்பு இருக்கு பாருங்க, மிக முக்கியமாக மூளையில் போட்ட விலங்கு.
அது சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்முடைய அமைச்சருடைய துறையில் வெளிநாட்டுக்கு போன கடவுளெல்லாம் பிடிச்சி கொண்டு வர்றாங்க. காணாத போன இடங்களெல்லாம் கொண்டு வர்றாங்க. விசா வாங்காமல், பாஸ்போர்ட் இல்லாமல் போனவங்க அவங்களெல்லாம் கொண்டு வர்றாங்க. சரி, ஆனால் வெளியில் இருந்த, அதாவது அவருடைய துறை. நாங்கள் என்ன கேட்குறோம், அதை தாண்டி காணாமல் போன, திருடப்பட்ட, வெளிநாட்டிலிருந்து இங்கேருந்து போனாங்க பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய பண்பாடு காணாமல் போனது அல்லவா, திருடப்பட்ட பண்பாடு இருக்கிறது அல்லவா, அந்த பண்பாடும் மீட்க வேண்டும். அந்த பண்பாட்டை மீட்கக்கூடிய ஒரே அரசியல் இயக்கம், ஒரே ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர வேறு இருக்க முடியாது. ஆகவே தான் பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்து நிற்கிறோம். பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்து பேசும்போது தான் அவர்களுக்கு அது உறுத்துது. பக்தியை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இப்போ அமைச்சர் இந்த உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா பல நேரங்களில் அமைச்சரும் ஆசிரியரும் என்ன ஒரே மேடையில் இப்படி இருந்தாங்க என்று அவர்கள் நினைப்பார்கள். அதுக்காக சொல்கிற உறவு அடிப்படையில், கொள்கை உறவு அடிப்படையில் தெளிவாக சொல்கிறோம். நியாயமாக பார்த்தா நாங்கள் தான் அவரோட அதிக சண்டை போடணும். நிறைய அளவுக்கு பக்தியை பரப்புகிறார், பக்தியை அனுப்புகிறார். இதுவரைக்கும் இந்த முன்னால் இருந்தவரெலாம் அவ்வளோ பக்தியை பரப்பலை. நாங்கள் சக்தியை பரப்பணும்னு நினைக்கிறோம், அவர் பக்தியை பரப்பணும்னு நினைக்கிறார். நாங்கள் புத்தியை பரப்பணும்னு நினைக்கிறோம். அது எங்களுக்குள்ள சண்டை இருக்குது. ஆனால் இவ்வளவு சண்டை இருந்தாலும் அவனுக்கு என்ன அக்கறைன்னா, சிதம்பரம் கோயிலில் 2000 ஏக்கரா நாம் வச்சுருந்தோமே, இப்போ மறுபடியும் அதை கிண்டி கிளறி உயர் நீதிமன்றமே அதை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேட்குறார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது திராவிட இயக்கம், சாதாரண இயக்கம் அல்ல. எனவே தான் நீங்கள் அற்புதமாக ஒவ்வொரு கொள்கையிலும் வரணும். மிகப்பெரிய அளவு லட்சிய போர். அதுதான் ஜாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக நண்பர்களே, சுருக்கமாக ஒரு சொல்ல, நேரம் அதிகமாகிவிட்டது. ஜாதி ஒழிய வேண்டும் மிக முக்கியமாக. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை நமக்கு என்ன? இப்போ ஏன் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறார்கள், மற்றது எதிர்க்கிறார்கள் சொல்லும்போது ஒன்றை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பே ஜாதி இருக்கணும், வர்ணாசிரம தர்மம் இருக்கணும். இந்த காலத்தில் சொல்கிறான். இன்றைக்கு அது மட்டுமல்ல, கலைஞர் இந்தியாவிலே இல்லாத இந்த 75 ஆண்டு வரலாற்று நிறைய சொல்லலாம், நேரம் இல்லை. ஜாதியை ஒழிக்கலாம், அதுதானே நம்ம நாட்டினுடைய தொல்லை. அதுதானே இந்த நாட்டில் வளர முடியாது இருந்தது. அத்தனை பேர் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறோமே, மிகப்பெரிய அளவுக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறோமே, ஒடுக்கப்பட்ட மக்களெல்லாம் இன்றைக்கு மேலே வந்திருக்கிறோமே, மிகப்பெரிய அளவிற்கு எல்லா துறைகளையும் செய்த நேரத்தில் சமத்துவபுரங்களை உண்டாக்கினார். ஜாதி ஒழிந்த சமத்துவபுரங்கள். இன்றைக்கு அதுக்கு நேர் எதிராக இன்றைக்கு விளம்பரம் பண்ணுறான். மிக முக்கியமாக மீண்டும் நாங்கள் மிக முக்கியமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, அக்ரஹாரங்கள் உருவாக்குவோம். விளம்பரம், அக்ரஹாரங்களை உருவாக்குவோம். வெறுப்பு யார்? நாம் சமத்துவத்தில் பேசுகிறோம். நாம் யாரும் மக்களை பிரிக்கலை, உயர் ஜாதியா தாழ்ந்த ஜாதியான்னு பிரிக்கலை. மனித குலம் ஒன்று, சமத்துவம் என்று சொல்லுகிறோம். அது நம்ம இயக்கம். ஆனால் நம்ம குறை சொல்லக்கூடியவர்கள், நம்ம தவறான பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, இதோ தமிழகம் எங்கும் நமது பூர்வீக அக்ரஹாரம், வீட்டு மனைகள் மற்றும் கட்டிய இல்லங்கள். அதுவும் அதை காட்டின அமைச்சர் சொல்கிறார். அதுவும் கோயிலுக்கு பக்கத்துலேயே எல்லாமே ரொம்ப, அதில் தான் மிக முக்கியம். அவங்க எந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்கள். கோயிலில் சமத்துவத்தை உண்டாக்கிட்டார். கோயில் கதவுகள் திறந்து விட்டன, அர்ச்சகர் பதவி வந்து விட்டன. அதை மாற்றுவதற்காக ஒரு பக்கம் சமத்துவபுரம் வருது, நாம் செய்கிறோம். ஆனால் அவங்க இன்னமும் செய்கிறாங்க. எனவே இந்த ஆட்சி ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், காலங்காலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதி வேற்றுமை, சாதி அடிமை, இன அடிமை, இவைகளையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறது என்றால் இந்த ஆட்சியை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. எனவே தான் நமக்கு போராட்டம். இது ஒரு அரசியல் போராட்டம்னு நினைக்காதீங்க. காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சூத்திர மக்கள், பஞ்சம மக்கள் என்று ஆக்கப்பட்டு நம்ம பெண்கள் எல்லாரை விட கீழே நமோ சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தத்துவ ரீதியான ஒரு போர். பவள விழா என்பதற்கு வெறும் பதவி விழா அல்ல, கொள்கை விழா. அதுதான் மிக முக்கியம். கொள்கையை எப்படி, இன்னும் எஞ்சிய கொள்கைகளை எப்படி செய்வது, அது மட்டுமல்ல எதிரிகள் எந்த ரூபத்தில் வருவார்கள் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். எனவே தான் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் பவள விழா வெறும் கொண்டாட்டம் அல்ல. அதே நேரத்தில் நம்முடைய வருகின்ற தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். இன்றைய தலைமுறைக்கு வரலாற்றை சொல்ல வேண்டும்.
நாம் இதை கொண்டாடுகிறோம் என்றால் வேர்களை விழுதுகள் பாராட்டுகின்றன என்பதற்கு பொருள். பத்திரமாக இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய நாகரிகத்தை, திராவிட நாகரிகத்தையே வேத நாகரிகம்னு மாற்றலாம். அதுக்கு போராட வேண்டி இருக்கிறது. அதுக்கெல்லாம் போராட இந்த ஆட்சியை தவிர, இந்த அமைப்பை தவிர, திராவிட இயக்கத்தை தவிர இந்தியாவிலே வேறு எங்கும் கிடையாது. அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், உலகத்தில் எல்லா பாகங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் திராவிட இயக்கத்தையே பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம், திராவிட இயக்கத்தை பார்த்து நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான அந்த இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த நாம் சூழ்நிலை ஏற்போம். இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக, இந்த இயக்கத்துக்காக, நமக்காக, நம்முடைய தலைமுறைக்காக, நம்முடைய சந்ததியினுடைய நல்வாழ்வுக்காக, உரிமைக்காக. அதனால தான் கலைஞர் சொன்னார், நம்ம யாருக்கு விரோதம் இல்லை, மத்தியில் ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சினார். அதையும் தாண்டி சொன்னார், உறவுக்கு கை கொடுப்போம். போய் வந்திருக்கிறார், அதான் டெல்லிக்கு போய் சொல்கிறார், உறவுக்கு கை கொடுப்போம், ஆனால் உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதுதான் மிக முக்கியம். அந்த உரிமைக்கு குரல் கொடுத்து விட்டு தான் வந்து பேசுகிறோம். அதுதான். ஆகவே தான் உறவு வேறு, உரிமை வேறு. அதுதான். எனவே நீங்கள் எங்களுக்கு காட்ட வேண்டியது உறவு தான் என்பதை நாங்கள் சொல்கிற போது அந்த உரிமையை வலியுறுத்த வேண்டும். அதனால தான் நண்பர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு இந்த 1000 ரூபா கொடுக்கும்போது கூட தலைப்பு, இந்த அரசாங்கம் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? உரிமை தொகை. இது வெறும் சலுகை தொகை அல்ல, உங்களுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையை கொடுத்துருக்க, அதில் சுயமரியாதை அங்கே அருமையாக பட்டமிடுகிறது. சுயமரியாதையோடு தாய்மார்களுக்கு அவர்கள் வேலை செய்கிறாங்க, உரிமை இருக்குது அவங்களுக்கு. இந்த தொகை உரிமை சேர வேண்டிய தொகை என்று தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் சுயமரியாதை பெற வேண்டுமா, சமத்துவம் பெற வேண்டுமா, சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமா, மனித நேயம் காப்பாற்றப்பட வேண்டுமா, பகுத்தறிவு பாதுகாக்கப்பட வேண்டுமா, மறுபிறவி அது உளறிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட மௌலிகங்களுக்கு அறிவை உண்டாக்க வேண்டுமா? இந்த இயக்கம் தேவை, இந்த கொள்கை தேவை, இந்த ஆட்சி தேவை. நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க திராவிடம், திராவிடம் வெல்லும், அதை வரலாறு என்றைக்கும் சொல்லும் சொல்லும் சொல்லும். நன்றி, வணக்கம்.